தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய அமைப்பின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இலங்கை நாட்டின் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இலங்கையின் 9 மாகாணங்களிலும் தங்கள் கடமைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பில் அந்த அமைப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி மத்திய, கிழக்கு, வடமத்திய, வடக்கு, வடமேற்கு, சப்ரகமுவ, தெற்கு, ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் தேர்தலுக்கு முந்தைய ஏற்பாடுகளை பொதுநலவாய குழு கண்காணிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 4 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடையும் வரை செயல்முறையை தமது குழுக்கள் கண்காணிக்கும். அதே நேரம் வழக்கம் போல் தமது குழுவினர் வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகளையும் கவனிப்பார்கள் என்றும் பொதுநலவாய அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இன்று இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குனர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. அவ்வாறு விடுமுறை வழங்காத நபர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைக்குமாயின் அவர்களுக்கு எதிராகவும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. வேதனம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான தாபன விதிக்கோவையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக 4 மணி நேரம் தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமது கட்சியின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன, ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பவித்ரா தேவி வணியாராச்சி மற்றும் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்தன ஆகியோரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் அரசியல் சபை கூட்டத்தில் அக்கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்திற்கு எதிராகவே வேறொரு வேட்பாளரை ஆதரித்தமைக்காக அவர்களது கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் இன்று நடைபெறவுள்ள நிலையில் நாடளாவிய ரீதியிலுள்ள சகல பாடசாலைகளுக்கும் நேற்று விடுமுறை வழங்கப்பட்டது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமையவே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறு நேற்று மூடப்பட்ட சகல பாடசாலைகளும் எதிர்வரும் 23ஆம் தேதி மீண்டும் திங்கட்கிழமை திறக்கப்படும் என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடருந்து சேவையானது இன்றைய தினம் வழமை போன்று முன்னெடுக்கப்படும் என்று தொடருந்து திணைக்கள பிரதி பொது முகாமையாளர் JN இந்திப்புலகே தெரிவித்துள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று இடம்பெறவுள்ளது. மேலும் கூறுகையில் இன்று சேவையில் ஈடுபடும் தொடருந்துகள் அனைத்தும் தொடருந்து பாதைகளில் வழமை போன்று செல்வதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மொடராகலை கும்பகன் 14 மைல்கள் அருகில் இடம்பெற்ற விபத்தில் 17 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. மொடராகலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது பஸ்ஸில் பயணித்த 17 பேர் காயமடைந்துள்ள நிலையில் மொடராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்தால் பரீட்சையை மீண்டும் நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை கல்வி அமைச்சின் செயலாளர் திலகாஜி சுந்தர தெரிவித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடைபெற்றது. வினாத்தாள் கசிந்துள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து பரீட்சைகள் திணைக்களம் விசாரணைகளை நடத்தியுள்ளது.
அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையுடன் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் விசாரணை முடிவுகளின்படி செயல்படுமாறு ஜனாதிபதியும் அமைச்சரும் ஆலோசனை வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக சிக்கல்கள் இருந்தாலும் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களும் உரிய முறையில் தயார்படுத்தப்பட்டு வருவதாக கிராம அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதற்காக அனைத்து கிராம உத்தியோகத்தர்களும் ஒன்றிணைந்துள்ளதாக அகில இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார். அத்துடன் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்றியும் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வவுணதீவு போலீஸ் பிரிவில் 2 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக வவுணதீவு போலீசார் தெரிவித்துள்ளனர். விளாவட்டவான் கிராம சேவகர் பிரிவில் யாட்டுவீதியில் உள்ள வெட்டுக்காணி அருகில் இருந்து நேற்று கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுணதீவு போலீசாருக்கு பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைவாக இந்த 2 கைக்குண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தாண்டியடி விசேட அதிரடிப்படையினர் குறித்த 2 குண்டுகளையும் மீட்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இது தொடர்பில் வவுணதீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண்ணொருவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. பாரிஸின் புறநகர் பகுதியான லிமெல் ஃப்ரீ வெனிஸ் பகுதியில் வசித்து வந்த குடும்பம் ஒன்றில் ஏற்பட்ட முருகல் நிலை காரணமாக கணவனால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேகநபரான கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 27 வயதான தமிழ் பெண் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் 23 வயதான மற்றொரு பெண் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். குடும்ப வன்முறையை கொலைக்கான காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பேச்சி அம்மன் ஆலயம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு முற்றாக தீக்கிரையாகியுள்ளது. கல்லடி உப்போடியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பேச்சியம்மன் ஆலயத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பூஜை இடம்பெற்ற நிலையில் பூஜைக்காக ஏற்றப்பட்டிருந்த விளக்கு பேச்சி அம்மனின் ஓலை குடிலில் பட்டு தீப்பிடித்து எரிந்துள்ளது. தீ அணைக்கப்பட்ட நிலையில் அவருக்கும் காயங்களோ உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை. மேலும் குறித்த பேச்சியம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்த தெய்வமாக குறித்த பிரதேச மக்களால் போற்றப்படும் நிலையில் அம்மாளின் சிலை ஆரம்ப காலம் தொட்டு ஓலைக்குடிலில் வைக்கப்பட்டுள்ளமே இதன் சிறப்பம்சமாகும். ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் அசம்பாவித நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகளை சூனியமாக்கப்படும். அந்த தொகுதிகளில் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரையில் நாடளாவிய ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நடவடிக்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். அனைத்து பிரஜைகளும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு ஆதரவு வழங்கினால் அடுத்த சில நாட்களிலும் தொடர்ந்தும் நாட்டில் அமைதியான சூழல் ஏற்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சடத்தரணி நிகால் தல்துவ நேற்று தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் காலத்தில் தேர்தல் வன்முறைகள் மிக குறைந்த மட்டத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை வாக்களிப்பு நிலையங்களை பாதுகாப்பதற்காக 63,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கு மேலதிகமாக 241 கலகம் அடக்கும் குழுக்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். மேலும் முப்படையைச் சேர்ந்த 11,000 அதிகாரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏதேனும் தேவை ஏற்பட்டால் அவர்களை அழைக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சுமார் 3,000 அதிகாரிகள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அதேவேளை சிவில் பாதுகாப்பு படையின் சுமார் 13,000 அதிகாரிகளின் ஆதரவுடன் நடமாடும் ரோந்து பணிகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டில் கோவிட் தொற்று பரவலின் பின்னர் இந்த காச நோயின் பரவல் வீதம் மேலும் அதிகரித்துள்ளதாக காசநோய் மற்றும் மார்பக நோய்களுக்கான தேசிய திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் கடந்த வருடம் 146% காச நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 9,500க்கும் அதிகமான காச நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 125% மாணவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் மாத்திரம் அடையாளம் காணப்பட்ட காச நோயாளர்களின் எண்ணிக்கை இந்தியா மற்றும் பங்களாதேஷில் அடையாளம் காணப்பட்ட நோயாளர்களுக்கு இணையானதாகும் என்று காசநோய் மற்றும் மார்பக நோய்களுக்கான தேசிய திட்டத்தின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் மிசாயா காதர் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியின் கீழ் இலங்கை அரசாங்கம் மாறினால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளில் விரிசல் ஏற்படக்கூடாது என்பதை உறுதி செய்யவே இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இலங்கைக்கு வருகை தந்ததாக கூறப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள அவர் இலங்கை வந்திருந்தாலும் அவரின் பிரதான சந்திப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களை இலக்காக கொண்டமைந்திருந்தது. இதன்படி இந்திய பாதுகாப்பு பிரிவின் பிரதானியின் திடீர் இலங்கை விஜயத்தின் பின்னரே இந்த கலந்துரையாடல்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பங்களாதேஷில் ஏற்பட்ட திடீர் ஆட்சி மாற்றத்தால் இந்தியா சிக்கலுக்குள்ளாகியுள்ளதைப் போல இலங்கையிலும் ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தில் அஜித் தோவலின் வருகை இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.